ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். தங்க ஹாய் சொல்லுங்கள். ஹாய் சொல்லுங்கள். ஓ மை காட், ஊருக்கு ஓடிட்டு இருப்பீங்களா நீங்கள்? இங்கே பார்த்து ஹாய் சொல்லு. இல்லைன்னா ஊருக்கு போ. அக்கா சொல்லு. ஆரா அக்கா சொல்லுங்க. ஆரா அக்கா சொல்லுங்க. கோவத்தில் இருக்கிறாங்க ஆரா அக்கா. ஆதி கம்மு சொல்லிடு. கம்மு கம்மு ஊசி ஊசி போட்டுருங்க. ஊசி ஊசி சொல்லிடு. அச்சோ அச்சோ அப்படியா? அச்சோ அச்சோ இந்த வாயப்பாரு, இந்த வாயப்பாருக்கடா, இந்த வாயப்பாரு. சரி அத்தை ஊருக்கு போயிட்டு வரேன். பாய் பாய் சொல்லு. சரி நான் போயிட்டு வரேன். பாய். அத்தை போயிட்டு வரேன். பாய். இங்கேயே அம்மாட்டு போ, அம்மாட்டு போ. நான் போயிட்டு வரேன். வரையா? வேண்டாம், நீ வேண்டாம். சரி பாய். ஆதி அம்மாட்டு போ. சரி இங்கேயே விளையாண்டு நான் வந்துடுறேன். சரி வா, இங்கே வா, இங்கே வா. நான் உள்ளே போய் விளையாடல. வா. வேண்டாங்க, நாய் இருக்குது. வா வா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சமையல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பாருங்க, கருவாடு வாங்கிட்டு வந்தோம், முட்டை வாங்கியிருக்கிறாங்க, அப்புறம் மட்டன். எது ஃபஸ்ட்டு மட்டன் குழம்பு செய்ய போகிறோம். கத்தியா? காற்று தான் வருது அப்படின்னு. ஏய் போ ஆரா, பக்கத்தில் போகாத. ஏய் போ. கோழி பேர். ஏய் சு போ. தம்பி தொடாத. இந்த சைடு வா நீ. ஏய் போ. யார் செப்பல் போட்டு விட்டா? ஆதி, யார் செப்பல் போட்டு விட்டா? எவ்வளோ காயத்ரி போட்ட அரிசி? இந்த முக்கால் அந்த குக்கர் வழி வரும். ஒன்றரை போதும்ல. எச்சா இருந்தாலும் பரவாயில்ல. தொண்டை இப்பயே கிழிஞ்சு காற்று தான் வந்துட்டு இருக்குது. அப்புறம் பழைய சோறு குடிச்சிட்டு அதாவது என்ன சுத்தமாக ஒன்றுமே வராம அப்படிங்கிறீங்கறியா? இப்போவே எங்கள் வீட்டில் எல்லாம் கற்றுக்கிட்டா ஓடி திருப்பி பார்க்க மாட்டேங்கிறேன். எந்திரிச்சு போய் தொட்டு நல்லா பேசிட்டு இருக்கிறேன். நேற்று காலையில் ஃபோன் பண்ணி பயந்துட்டு என்னமோ அழுதுட்டு அப்படி பேசுகிற மாதிரி இருந்துச்சா? ஓ அழுதுட்டு தான் பேசுகிறேன். நான் பயந்துட்டேன். நைட்டு பேசும்போது நல்லா இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாய்ஸு. காலங்காலத்தில் பேசும்போது இப்படி இருந்தால் நான் என்ன நினைப்பேன்? அழுதுட்டு ஓட்டு வீடா செவ்வூர்லேருந்து எல்லாமே எப்போ வாய்ஸ் கேட்டு என்னென்ன உங்கள் ரியாக்ஷன் எப்படி நடந்துச்சு? என்ன நினச்சேன்? அழுதுட்டு பேசுகிற மாதிரி தான் இருந்துச்சு. நான் சாக்காயிட்டு கோலங்காத்தான் ஃபோன் பண்ணிட்டு அழுகும். ஐயோ என்ன சம்பவம் பண்ணாங்களா சொல்லி எல்லாம் சேர்ந்துட்டு நம்ம வீட்டில் பனி ஓவருங்க. அது வந்து ஃப்ரெண்ட்ஸ் வீடும் தனுவெல்லாம் அப்படி இவ்வளோ ஹைட் இருக்காது. அந்த ஓட்டு சந்தில் ஃபுல்லாக பனி இறங்கும். பக்கத்தில் தண்ணி நிற்கும். பகல்லையும் பார்த்தா அந்த செவ்வறு தொட்டுங்க அவ்வளோ பக்கத்தில் தண்ணி நிற்கி. ஆமாம், அந்த சைடு அப்படியே ஓத மாட்டு அடிக்கும். கீழே தரையே வந்து பிரிக்காம உட்கார முடியலைங்க. ஆமாம் இருக்குது. ஓட்டு வீடு வந்து வெய்ய காலத்துக்கு குளிராக இருக்குது, கூலிங்க. குளிர் காலத்துக்கும் ஓவர் குளிராக இருக்குது. இப்படி இந்த வெயிலில் கூட எங்கள் வீட்டில் சொட்டர் போட்டு இந்த இது போட்டு காதுக்கு பஞ்சு வச்சு ஃபேனே தேவையில்லைங்களா? ஃபேன் போடல, கரண்ட் வச்சிருந்தா எங்கள் அம்மாக்கு. போடா முட்டே இப்படி போட்டா எப்படி? கலைஞர் மாதிரி இலவசம் ஒரு குரல் நல்லா இருக்குதாம். இதுதான் அப்போதான் அதிகமாக நான் பேச மாட்டேன், கேள்வி கேட்க மாட்டேன்ல. ஐயோ ரொம்பவே வர மாட்டேங்குது. வர வர ஒவ்வொரு காலையும் நல்லா வருதுங்க. பார்த்தீங்களா, சில வார்த்தை பேசுறது நல்லா வந்துருது. அந்த மூச்சு பிடிச்சி பேசுறீல்ல, கரெக்டாக மூச்சு பிடிச்சி கரெக்டாக இது பண்ணும் போது வெளியில் வர மாட்டேங்குது வாய்ஸ். சளி இருக்குது அத்தனை உனக்கு. நேற்று நான் சிரிச்சதுக்கு வீட்டில் எல்லாரும் என்ன பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க. ஐயோ நீ சிரிக்காதா? பிள்ளைக்கு வேப்படி அடிக்கணும் அப்படின்னு சொன்னோம்மா. நாங்கள் வாழதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் போய் சிரியா சிரிங்க. எங்கள் அச்சி தான் என்னை பார்த்துட்டு முழு
அண்ணனை கொடுத்துருமா ஆராதனா. ஏதோ எங்கள் அம்மாட்டு சொல்கிறதுக்கு போகிறான். போச்சு உனக்கு அடி விழு போகுது. அங்கே வாரு ஆதி. ஆதி பக்கத்து வீட்டு பையனை வாங்கிட்டு இந்த கொடுமையை கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொடுமையை கேளுங்க. ஃபர்ஸ்ட் காயத்ரி, அடுத்தது நான், மூணாவது சத்தி. இவர் வார்த்தை படத்தை எல்லாத்துக்கிட்டையும் விளக்கப்படம் கொடுத்துட்டு இருக்கிறாரு. கடைசியில் ஆதிரன் என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்குது. அங்க ஒரு கண்ணு இங்க ஒரு கண்ணு சொல்லிட்டேன். அப்படியே அங்கேயும் பாக்குறான். ஆதிரன் தான் காமெடி. ஒரு படத்தை பார்த்து இத்தனை தடவை சொல்லுவாங்க. அது நல்ல படம் வரது பரவாயில்ல. அவசரம் பிடிச்ச கதையை கூடாதுன்னு சொல்லிட்டு பாசிட்டிவும் இல்லை, ஃபுல்லா நெகட்டிவ். ஐயோ ஆண்டவா, எக்ஸாம்பிள் பார்த்தியா பெரியமா பெரியமா இதெல்லாம் தேவையா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் நம்ம தேங்காய் போட்டோம்னா வேலை முடிஞ்சுது. மசாலாவுக்கு வந்து வறுத்தாச்சு.